ஓகேன்பா. அதுக்காட்டி தண்ணி வண்டி வேற ஆளுக்கு ஓட்ட போயிடுச்சு. அது இப்போ தான் தண்ணி வண்டி வருது. போயிட்டு இன்றைக்கி கடைசி நாள் ஃபினிஷிங் கழுக்கிட்டு கட்டுறது அதை தான் பார்க்க போகிறோம். கடைசி நாள் இன்றைக்கி முடித்தா கழுக்கிட்டு வேலை முடிஞ்சிடும். வண்டி வேறு வெயிலில் கிடக்குது. கட்டர்பார் வேறு கழட்டி வந்தோம். கட்டர்பாருக்கு வேலை முடிஞ்சிருச்சு. பண்ணுவோம். தண்ணி ஏற்றுறதுக்கு டேங்கு கனெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் தண்ணி போய் பிடிங்கி விட்டு வந்துட்டேன். அது காலையிலே முக்கால் தண்ணி பிடிங்கி விட்டேன். கொஞ்சம் தான் இருந்துச்சு. சரி ஜேசிபி வந்தால் பிடிங்கி விட்டுக்கலாம், நிறுத்தி வைக்கலாம் அது அப்படின்ட்டு நின்று போங்காட்டி அவங்க தண்ணி பிடிங்கி விட்டாங்க. தண்ணியை காணோம்னாங்க. தண்ணி காலையிலே விட்டாச்சு. எங்கே இருக்கும் ஆள் தொலைங்க தான். நான் என்ன பண்ண முடியும்? கேட்டு தான் நான் ஏதாவது சொல்லியிருப்பேன். ஆளே தேவையில்ல. போட்டா அப்படியே கையில் பிடிக்கணும். ஐப்பு தான் அழுத்தி முடியாது கொடுங்க. எண்ணி 10 நிமிஷம் லோட் ஆயிருக்குண்ணா. 10 நிமிஷம் தான். ஓகே, நம்ம தண்ணி லோட் ஆகிருச்சு. அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதான். இவர் தான் எடுத்துகிட்டு போனார். சரி, ஆனால் எங்கள் வண்டியே எடுத்துகிட்டு போய் தண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அவர் நம்ம வண்டியில் கொண்டு போய் தண்ணி விட்டுட்டு வந்துட்டாங்க. நம்ம அவ்வளோதான், டேங்க் வந்துருச்சு. அப்படியே போய் நேரத்தினா தண்ணி லோடு பண்ண வேண்டியதான். மாப்பிள்ள அறுத்துட்டியா? ஒன்று அரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, அதில் போடு. யாரு? அஜித் பிள்ளைங்கோவா? வெய் மாப்பிள்ள பைப்பை 2 பைப் தேவைப்படும். ஒன்று எக்ஸ்ட்ரா வெய். வெய் 3 வச்சுரு, வேலை முடிச்சுட்டு. அந்த முட்டுகளுக்கு ஒன்று வை. இது எங்கே தலைவில் வச்சிடலாம். இங்கே வைடா. தள்ளி போக மாட்டேன். தண்ணி டேங்க் பார்க்குறது தான் ப்ரோ இப்படி. ஆனால் வெயிட்டு ஊரு போட்ட டன்னேஜ் ப்ரோ. எல்லாம் சப்பத்தவர் இறங்கி போச்சு. திரும்பி எடுக்கங்காட்டியும் போகும்போது நான் இப்போ ஓஸ் என்ன எடுத்து அனுட்டியாண்ணா? எடுத்துக்கிறாங்க. நாங்கள் ஓசை அங்கே காணாமனு தொலைகிட்டு இருக்கிறோம். இதில் மண் நோண்டி விட மாட்டேங்குதுண்ணா. நோண்டி விட விட்டு போயிட்டாங்களே. நோண்டி விடலைங்கண்ணா, நோண்டி விடல. ஆள் வரட்டு வரட்டு. அப்படியே அந்த ஓரமாக அதை குழப்பிட்டு நோண்டிக்கலாம். கோழி கடைக்காரரு இங்கேயோ கடையை எடுத்து வச்சுட்டு வர. அப்படியே ஒன்று 1/4 மணி நேரமா அப்படியே சுற்றிடுவானே அஜித் அப்படிங்கிறாப்புல. யார் சொன்னா? சின்னவன்.
அதெல்லாம் சுத்த முடியாது. வாய்க்கால் குளக்கரை வந்து எடுத்தீங்கன்னா தான் ஆகும்ட்டேன். இந்த வண்டியில் பாரு எவ்வளோ சக்கை கொண்டு போகிறான்னு பாரு. இந்த நடை எல்லாமே சக்கை தான்டா. 2 நடை டிப்புறோம். நீ என்ன மாப்பிள்ள தம்ஸ்அப் எடு பண்ணுற? காட்டினாரு. ஓஹோ. டேய் அவனை கொட்டிட்டு வர சொல்லு. குழி போடணும்டா. பார்த்தானா? ஐயோ அப்பா, உன்னுடைய சைகையை பார்த்தா அவனே மெர்சல் ஆயிடுவான் நாட்டுக்கு மேப்பு. வா, நானே என்ன சோறுதிங்களா இரு, எல்லாம் ஒட்டுக்கா போகலாம். போயிருக்கிறாங்க பாரு, அதுக்கு தான் அந்த குழி. இதில் தண்ணியை விட்டு சேர்த்த குழப்பிட்டா வேலை முடிச்சு. மாதிரி ஒரு 4 இடத்துல குழி போட்டுவிட்டா வேலை முடிஞ்சு. இன்னையோட எப்படியோ காட்டோட வரப்பு எல்லாம் முடிந்து விடும். அதுக்கு ஏதாவது சுருங்கிருமா? அவனுக்கு ஏன் பண்ண மாட்டான், அவனுக்கு வேலை இல்லை, அதனால அவன் எதோ நோண்டிக்கிட்டு இருக்கிறான். வேலை இருந்திருந்தா என்ன சிட்டாக பறந்துருப்பாங்க. 1/2 மணி நேரத்து வேலைக்கு தான் ஒருத்தர் கூப்பிட்டு இருக்கிறானா. வரிசையாக குழி போட்டுக்கிட்டே இருக்கிறான்ப்பா. வெயில் காலு 10 மணிக்கு இந்த வெயில் அடிச்சுதுன்னா என்னடா மாப்பிள்ளை பண்ணுறது? ஏன் மாப்ப இந்நேரம் இப்படி வெயில் அடிச்சுதுன்னா என்ன தான் பண்ணலாம்? சொல்லு, ஒரு ஐடியா சொல்லு. திருப்பி அடிச்சு விட்ருவான். என்னத்த அடி வெயில். சரி போகலாம். போயிட்டு எனக்கு வேறு பசிக்குது, ஒன்றான்றதா கூட பரவாயில்ல. எனக்கும் பசிக்குது. போய் வயிற்ற நப்பிட்டு வருவோம். கேமராவில் என்ன மாப்பிள்ளை இவ்வளோ அழகாக இருக்கிற? தாடே சேவப்பெல்லாம் சுற்றிட்டு இருக்கேன். தாடி பொண்ணுங்களுக்கு தாடி இருந்தால் தான் மாப்பிள்ளை பிடிக்குமா? அது இப்படியா? முன்ன எப்படி இருக்குண்ணா? கரடி மாதிரி இருக்கு. கரடி மாதிரி இருக்குதா? இதுக்கே 2 ரூபாய்க்கு. இந்த கூலியும் கல்லுன்னு தான் பணம் போகுது. ஓகேண்ணா, அவ்வளோதான். ஆவார்களெல்லாம் பொது சொல்லிட்டாங்க. இனிமேல் எல்லா கல்லையும் பொறிக்கிட்டா வேலை முடிச்சு. கல் இதெல்லாம் அரிச்சு எல்லாத்தையும் எடுத்து போயிடுச்சு, கொண்டு போய் கொட்டி போடலாம். போன வசதியில் வந்துட்ட. என்ன வேலை செஞ்சியா? போய் பார்த்துட்டு வந்துட்டியா? வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டியா? எல்லாம் ஒன்று எல்லாம் பொறுக்கி
எல்லாம் கொண்டு போய் வெளியே கொட்டணும். அப்புறமேட்டு கடைசியாக அடுத்த வேலை என்னன்னு பார்க்கணும். கல் பாருண்ணா வெளியே வைக்கலையா? அதை தான் தூக்கி போட்டு திருப்பி போடமோ கை மேலே போட்டு வச்சுருக்காரு. மண் மூணு மேலே வந்துடும். நல்லா தான் இருக்குது. எந்த வரல எப்படி அந்த வேரில் அப்படி தூக்கி போட்டேன்? நான் கல் வேலை செஞ்சேன். வரேன் மகனை பாரு பாட்டு பாட்டுக்கிற மாதிரி வாய பாரு. வீட்டுக்கு வந்துட்டாங்கடா அஜித்து. நான் தான் ஃபோன் பண்ணி சொன்னேன். போலாமாப்ல அதுக்கிட்டு நான் வீட்டில் வந்து பாட்டுக்கலாம். உனக்கு இருக்கட்டும் மாப்பிள்ள, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். இதில் கொட்டி வச்சுக்க வேண்டியதான். அப்புறம் காட்டுக்காரமுடைய எப்பெல்லாம் சொல்கிறாங்களோ அள்ளி நம்ம நிலத்தில் கொட்டிக்க வேண்டியதான். வரலவா? தூக்கி விடு. கிட்டத்தட்ட இது கட்டி முடிக்கிறதுக்கு 20 யூனிட் சக்கை காலி ஆகிடுது ப்ரோ. எங்கே சுற்றுறான்? நம்ம கொஞ்சம் டீ கொடுப்பாங்களாம்மா? அப்போ அந்த கீழே 2 இடத்துல பிடிங்கிச்சு பார்த்தீங்க, அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடமும் அந்த ஒரு இடம். இப்படி மேலே போடுற மாதிரி அல்லையிலையும் வந்து கடைசியாக மாற்ற போட்டுலாம் கொட்ட முடியாதாக்கா? அல்லையெல்லாம் மாற்ற போட்டு கொட்ட முடியாது. அதனால தான் கரண்டி தேப்பு நல்லா பூசுறாங்க. கையில் பூசி விட்டுருந்தா மாற்ற போட்டுருக்கலாம். அதனால தான் கரண்டி தேப்பில் கரண்ட் தேய்ப்போட இப்போ மாத்திரை போட்டு அடிக்கிறது பாருங்க, மேலே வெடிக்காது. அப்படியே மாத்திரை போடுற மாதிரி இருந்தால் அது எது தருமா சைஸ் கல்லில் பூசினா தான் போட முடியும். வச்சு காட்டுன்னு கடைசி கூட்டி விட முடியும். இந்த அகலத்துக்கு இப்போ பூசியிருக்கோம். இந்த அகலத்துக்கு பூசுறோமா?
இப்படி அடிக்கும்போது என்ன பண்ணும், அப்படியே பத்த உழுது போயிடும். கீழே அப்படியே ஒட்டிக்கிட்டு அப்படியே விளக்கு மாத்தோடய வந்துடும். அதான் தெரியும். கரண்டில் இங்கே பாருங்க தெரியும் வச்சு அமுத்தி பூசி இருக்கிறோம். இதே நீங்க சொல்றீங்களா சைஸ் கல்ல பூசினா, அதுல பூசினா அது கணக்கே வர. விளக்கு மேலாச்சும் இந்த டொக்கு கல்ல பூசினா அப்படியே தோப்பா மாதிரி கலந்துக்கிட்டு வரும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கேருந்து தலைவிலிருந்து இந்த தலைவு வரலாம் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு இன்னையோட கிளப்பிட்டாங்க. இதுக்கு கூலியே 70,000 ஆகுது ப்ரோ. 20 சதுரம் கல் 70,000, எம் ஸ்டாண்டு 20,000, அதுக்கு மேலே சிமெண்ட்டு 10,000. ஓகேவா? அதுக்கு மேலே ஜேசிபி வேலை செஞ்சது கிட்டத்தட்ட இந்த கல்லுக்கிட்ட கட்டுறதுக்கு 2 லட்ச ரூபா வந்துருச்சு ப்ரோ. 1 ரூபா 2 ரூபாவில் 2 லட்சம். தான் ஜேசிபியில் வந்து கல்லெல்லாம் ஏற கட்டிட்டு மட்டமாக மண்ணை அனுப்பிச்சி விட்டா வேலை முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு கல்லெல்லாம் இந்த பக்கம் ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு ட்ரேடரில் வந்து ஏற கட்டி விட்டோம்னா கூடவே கல்லெல்லாம் இறக்குற இடத்த கல் கிரேடரில் கொட்டிக்கலாம். கேம்ஸ்டாண்ட் கல் இதெல்லாம் கொட்டிட்டு இதெல்லாம் மட்டமாக அடிச்சு விட்டா வேலை முடிஞ்சுது. ஆளுகளை தூக்கங்காட்டியுமே நாக்கு தொங்கி போச்சு. கல்லை ஃப்ரண்ட் பைட்டில் போடும் போது ஜேசிபியில் வந்து எந்த அளவுக்கு இறக்கி போடுறோமோ எந்த அளவுக்கு பொறுமையாக போடுறோமோ அந்த அளவுக்கு எப்படி சொல்கிறது, பக்கெட்டுக்கு இது பொட்டி வந்து ஒடுங்காது. இல்லைன்னா வச்சுக்கோங்க பொட்டி வந்து கலாமுலான்னு ஒடுங்கிட்டு வரும். முடிஞ்ச அளவுக்கு பக்கெட்டை பொறுத்த வரலாம் ஃப்ரண்ட் பைட்டில் வந்து கல் லோடு போட்டால் பொறுமையாக போடலாம். அதை விட்டுட்டு 8 mm பிளேட் பொட்டியாக இருந்தால் கவலை இல்லாத போடலாம். ஆனால் சின்ன பொட்டி மெருக்கு பொட்டினா முடிஞ்ச அளவுக்கு பார்த்து தான் போடணும். ஏன்னா பொட்டி வீணாக போயிடும். அதையும் தள்ளிட்டு வர சொல்லு. எல்லாம் தூக்கி போடுறியா? அதையும் தள்ளிட்டு வந்துரு. அது பண்ற அதை பண்ண கல்லை பொறுத்தவரைக்கும் ஃப்ரண்ட் பைட்டில் இல்லைன்னா தள்ளிக்கிட்டே போதா தவிர கல் போக மாட்டேங்குது. வச்சுக்கோங்களேன். சந்தோஷங்க வா, நீ சல்லி பொறிக்கு ஓரம் பண்ணலாம் அப்படியே.
அது உன்னுடைய பலத்தை காட்டி சந்தோஷம் பார்க்கலாம். அதெல்லாம் தூக்க முடியாது. உருட்டிட்டு 2 பேர் தூக்கி போட்டலாம். துளி உண்டு கல் தானே, தூக்குடா. தூக்கி தோல் மேலே வையே. கிட்டவா பொறுக்கி போட்டலாம். கிட்ட அதெல்லாம் போட முடியாது. நான் கொட்டி போயிரு. நான் ஒரு பொண்ணாடி அந்த போட்ட சொல்லலாம். மல்ல கொட்டு. அப்படியே கொட்டு, அப்படியே கொட்டு. விளையாடு கீழே கொட்டிக்கிட்டு. சந்தோஷதா அஜித் பாருங்க கொட்டுருப்பான் முன்னாடி. இந்த குட்டான் வரும், அந்த குட்டான் மேலே கொட்டிட்டு வந்து. அது ஒரு நட வரும், அது உடனே அள்ளிட்டாங்க போயிடலாம். இந்தாண்ட குட்டான்னு கொட்டாது, அந்தாண்ட குட்டான்னு அந்தாண்ட போய் கொட்டு. நட வர்றோம். இந்தாண்ட குட்டாக்குது இல்லை, இந்தாண்ட குட்டான்னு அந்தாண்ட கொட்டு. நீ கொட்டிப்பா, அடுத்த நடக்க வரேன். போயிட்டோம். ஒரு வழியாக மேலே வர கல்லெல்லாம் பொறிக்காச்சு. இப்போ பக்கத்து காட்டுக்காரம்பில் போட்டு வேலை செஞ்சோம்ல, அதில் இருக்கிற கல்லெல்லாம் பொறுக்கிட்டா அப்புறம் அந்த காட்டில் நம்ம இறங்க தேவையில்ல. எதாக இருந்தாலும் நம்ம மேலேயே இருந்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்தபடியாக கீழ் காட்டில் இருக்கிற கல்லெல்லாம் போய் அரிச்சிட்டு வந்துட்டோம்னா அந்த காட்டுக்குள்ளே இறங்கணும்னு அவசியம் இல்லை ப்ரோ. டீம் தூக்கி மேலே போட்டு சந்தோஷம். அதை ஒரு பைட் இழுத்துட்டு போயிரு விஜய், அதை ஒரு பைட் இழுத்துட்டு போய். நம்ம கல்லெல்லாம் அள்ளியாச்சு. அடுத்து எம்ஸ்டாண்ட் அள்ளி கொடுத்து வேலை முடியும். வரலவா
ஆ போதும் அப்படியே நிறுத்தான் வள்ளிக்கோ. ஆ டோர் போட்டு நீ கொட்ட எல்லாம் போக இறச்சிக்கிட்டே போயிடுவீங்க. ஓகேன்பா எம்ஸ்டாண்டு போக எல்லாம் இறச்சிக்கிட்டே போயிடுவான். அதனால் டோரை போட்டுடலாம். 4 யூனிட் வாங்கணும். எவ்வளோ மீதி ஆகுதுன்னு பார்ப்போம். எத்தனை யூனிட் இருக்கும் அதெல்லாம் சேர்த்தேன் பார்க்கலாம். 4 யூனிட் வாங்கணும். 4 நடை ஒரு 1.5 நடம் மீதி. மண்ணு 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 அல்வா புட்டு மாதிரி உள்ளே போகுது. மண்ணு வந்துருச்சு. என்ன பண்ணுறா அது திட்டு இருக்க மாட்டேங்குதா புட்டு. அப்படியே தள்ளி எழலாம்ல. நோ பல்லு போட்டு தள்ளுறதுக்கு அமுதி ஏறாத உள்ள மலத்தி போட்டு தள்ளி விடுறேன். தள்ளு உள்ள வெட்டி வெட்டி எந்திரி போகுது போ. ஏன் உள்ள கால் மயமயனுக்குமா? லீவ் போட்டதெல்லாம் வண்டி போட்டு மறந்து போச்சா இல்ல மண்ணை ஏடா வண்டி இவத்த லோடு பிடிச்சா எவத்த பிடிச்சி நிற்பாங்க ஏண்டா போதேரி பிஷ் அவனுக்கு ஏறும் போதா வண்டி இங்கே நிறுத்திக்கிட்டு இருக்கான். இவத்த நடத்த தெரியாது. முன்னாடி பைக்கில் எப்படி எழுட்டு வந்து போடுவாங்கன்னு. ஓகேன்பா அவ்வளோதான். ஒரு கூட்டம் ஆள்றது 1 மணி நேரம் ஆகி போச்சு. 4 கூட்டம் 5 நிமிஷம் ஆகுது. அதுதான் வேலை போய் தண்ணி கொண்டு வா. அவன் அதுக்குள்ள கிடந்தது 1 நடம் ஃபுல்லாக வந்தது. இதில் அள்ளி கூட ஓட்டிப்படலாம். நீயே நீ இங்கே இருக்கிறியா? சரி அவுத்துல இதில் நெல்லை கொட்டிட்டு வந்துடுறோம். இங்கேயே நிறுத்து. ஓகேன்பா இன்ஸ்டாண்ட போய் முட்டையில் போய் திறந்துட்டு வந்துடும். ஆமாம் நீ அப்படியே அள்ளிப்படாத வெய்ய. 4 கூட்டம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. கணக்குக்கு 2 யூனிட்டே மீதியாகும். பத்தாதுன்னாங்க. ஓகேங்களா இந்த மூலையில் தான் கொட்டலான்னு ஓரமாக கொட்டி வச்சிட்டோம்னா தேவைப்படுறப்ப வீடு கட்டுற அன்னைக்கு எடுத்துக்கலாம் பாருங்க. வரலவா போதும்.
செம்டி எடுத்துட்டு வரோம். யா இச்சுக்கு அண்ணா அது கொஞ்சம் தான் இருக்குது. ஜேசிபிலே கொண்டு வந்து கூட்டிப்பலாமா? இல்லை, அது எத்தனை யூனிட் மீதி ஆச்சுன்னு பார்க்கலாம்ல, கணக்கு தெரியணும்ல. இல்லை அதிலே நம்ம 3 பக்கெட்டு போட்டால் டெய்லர் 50ன்னு வச்சுக்கலாம். ஒரு கணக்கு. சரிங்க. 3 பக்கெட்டு போட்டால் 1 யூனிட். ஆ சந்தோஷ, டேய் இன்னும் பொட்டி இந்த பக்கம் வர மாதிரி திருப்பி வந்த மாதிரி போட்டுருக்கா. அப்படியே வா, இப்படி வா. ஆ தூக்க, அவ்வளோதான் தூக்க. கல்லு விட்டு கொஞ்சம் தான் தண்ணி கூட ஒரு நூல் போ. இழுக்காத, தூக்கு தூக்குடா. ஆ ஆட்டு என்ன மேலே இருக்குது, தூக்கு. இன்னும் மேலே இருக்குதுடா, தூக்கு. முக்கா பம்பு தூக்கு, தூக்குண்ணா. ஆ நிறுத்து, ஆட்டு. ஆ இப்போ எப்படி கொட்டுது? போ. ஓகேம்மா. எம் ஸ்டாண்டு பூரா தூக்கினா தான் கொட்டும். அடுத்த நாள் அப்படி வந்து ரிவர்ஸ் விட்டு கொட்டிப்படலாம். ஓ அதை மறுபடியும் வச்சுக்கலாம். ஏசிலாம் ஒரு குட்டானே அள்ளிட்டான். கடுப்பு ஏத்துற மாதிரி. இன்னும் 3 குட்டாக்குதுரா சந்த வச்சு, உச்சிரோட 3 குட்டாக்குதுரா. அள்ளி போடுற சந்தோஷம், அப்படியே மழை படுக்க போட்டு இந்த வேலை செய்யறதுக்கு அள்ளியே போட்டுடலாம். இன்னும் 3 குட்டா இருக்குது ப்ரோ. சோப்பா எங்கடா போயிட்ட? விஜய் அப்படியே அல்லு, அப்படியே ஒரு சொரஞ்சு ஒரு அல்லு அல்லு. ஆ ஒரு ஆள் இருக்க சொல்லு. அப்படியே அள்ளி இதை கம்பி அள்ளி போட, ஒரு 2 பைக்கிட்டு அள்ளி போட்டு சேர் போட்டு போ. எருவா போதுண்ணா. மம்டி விட்டு எப்படா இல்லப்பா, கொஞ்சம் பின்னாடி போ. அப்படியே நெல் ஒண்டை கொண்டா நேர்த்திட்டு மம்டி அடியில் போட்டுக்கலப்பையா. இன்னும் 2 மலை இருக்குது. ஏ அப்பாடே அள்ளி போடுறா.
அள்ளிலாம் போறது ரிஸ்க்குண்ணா. கொஞ்சம் புல் மேலே அள்ளி போட நாங்களே அள்ளி போட்டு வேண்டா பேசாத. இங்கே வா இங்கே வள்ளி போ. இவன் தாங்க நல்ல திட்டுறான். ஏன்டா வேலை செய்கிற ஆளுங்களா வேண்டாங்கிற செய்கிற ஆளுங்க வேணாம்பா. நீங்க மண் வெட்டுறதா? இன்னும் மண்ணுக்கே போடுறேடா டே. ஏன்டா அங்கே தான் நேற்று பெரிய பாம்பா ஒன்று போச்சு. அங்கேயே போய் கல் மேலே உட்காரு. போச்சு போட்டுன்னு போட போகுது. அவ்வளோதான். கடைசியாக 2 முடியுதுண்ணா. ஏன் அவன் எடுத்து கொட்டுறதுக்கு தானே போகிறான் பொட்டியில். பொட்டியில் கொட்டுறதுக்கு இதில் கொட்டி போடுறியா? அது சிந்தம். ஓகேன்பா, அவ்வளோதான் முடிஞ்சது. இந்த வீடியோ முடிஞ்சிருக்குது. வீடியோ முடிஞ்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பாரு ஏற்றி விட்டு சந்தோஷ் வண்டி எடுத்த போய் வண்டி எடுத்து அப்படி ஓரமாக விடுரு பஸ். ஏய் இருச்சா தூரம் மண் அணைக்கணும் இரு. இங்கே போகிறேன் அவன் வர மட்டும் அணைக்கலாம் இரு. வர இரு. வராம பாருங்க ருவேஸ் எப்படிலாம். தள்ளி வா. சுற்றி எடுத்தா. ஒரு ஊருக்கு போயிடுச்சு. ரிவேஸ் வந்து நல்லா ஏற்றி கொட்டு. ஆடு ஒரு அதில் இது ஒரு ஆளுக்கு அது ஒரு ஆளுக்கு இதில் பாதி. இதில் 3 குட்டாங்களா அதில் 3 குட்டாங்க. அவ்வளோதானே ஆளுக்கு ஒன்று? இல்லை அதில் 2 குட்டாங்க. தூக்க அவ்வளோதான். வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளை மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். அவ்வளோதான். லைட் வேறு போட்டுக்கிட்டான்.